OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும். வெல்கம் டு ஒன் another எபிசோட் ஆஃப் OPOS கிச்சன். இந்த குக்பாட் கிரானிக்கல்ஸில் நிறைய பேர் குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக திருமதி கோமு நம்ம கூட இருக்கிறாங்க. சச் அ சீனியர் சிட்டிசன். இவங்க இன்னைக்கு கேரமலைஸ்டு ஆனியனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த கேரமலைஸ்டு ஆனியன். இந்த கேரமலைஸ்டு ஆனியனை ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரெசிபி படி குக்பாட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இவங்களே செஞ்சு பார்க்க போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்க. சூப்பர். OPOS ஸ்டாண்டர்டைஸ் ரெசிபி படி கேரமலைஸ்டு ஆனியனுக்கு 1/4 கப் ஆயிலை ஃபஸ்ட்டு இன்னர் வெசலில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 500 கிராம் ஆனியன் பெட்டல்ஸ், வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸாக வெட்டிட்டு அதையும் நீங்கள் இன்னர் வெசலில் போட்டுடலாம். 500 கிராம் ஆனியன். இப்போ இது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டிருங்க நல்லா. ஸோ இப்போ நம்ம ஆயில் அண்டு வெங்காயம் ரெண்டையும் உள்ளே போட்டு இன்னர் வெசலை உள்ளே வச்சிடலாம். இந்த ரெசிபி, இந்த கேரமலைஸ்ட் ஆனியனை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்ட் வந்து ஓப்பனில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஓகே, இப்போ நம்ம திறந்து இன்னர் வெசலை குக் பாட்டில் வச்சிடலாம். நம்ம இப்போ மெனு செட் பண்ணிடலாமா? வெண்ட் ஓப்பனில் இருக்குது. கேரமலைசேஷன் CARA அப்படிங்கிற மெனுவை இதில் செட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ப்ளஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா CARA அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அடுத்தது வாங்க. எஸ், இதுதான். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போது வெண்ட் ஓப்பன் பண்ணி மெனு செட் பண்ணி வச்சுட்டோம். 6 நிமிஷம் டைம் காட்டுது. 6 நிமிஷத்தில் வெங்காயம் அதுவே கேரமலைஸ் ஆகி நம்ம வெளியே எடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ ரொம்ப வருஷமாக சமைப்பீங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் சமைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸியாகவும் குறுகின நேரத்தில் செய்கிறதாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயே இன்னும் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கு எனக்கு. அப்புறம் நான் முன்னால் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன். NS கிருஷ்ணன் நடித்த படத்தில் ஒரு பாட்டு உண்டு. விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதில் பட்டனை தட்டி விட்டா இட்லி தட்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதே இது இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இப்போ எதுவானாலும் பட்டனை தட்டினா எல்லாமே வரும் போல் இந்த குக்பாட்டிலேருந்து கிடச்சிருக்கு. NS கிருஷ்ணன் வந்து 1940s பாடினது இப்போ நிஜம் ஆயிடுச்சப்போ. என்ன ஒரு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். 1949 வந்த ஒரு பாட்டை இப்போ நம்ம குக்பாட் அதை நிஜத்தில் செஞ்சிட்ருக்குது. நல்ல ஆனியனுடைய ஸ்மெல் வருது. ஆனால் அந்த இரிட்டேஷன் வரல இல்லைங்களா? 6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் ஆகி பீப் சவுண்ட் கேட்டு LO அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஷர் மட்டும் செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போது கேரமலைஸ் ஆகி ஆனியன் வெளியே வந்துருச்சு. நல்லா நம்ம வந்து இதை கிண்டிடலாம், ஸ்டிர் பண்ணி பார்த்துடலாம். கருகி இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கருகலை. ஆனியனுடைய அந்த ஃப்ளேவர் அப்படியே ரீட்டைன் ஆகுது. அதே சமயம் கரெக்டாக கேரமலைசேஷன் நடந்துருக்குது. கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம கேரமலைஸ் ஆன ஆனியனை வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடச்சிரும். ஒரு சிலர் வந்து டீப் கேரமலைசேஷன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா குக்பாட்டில் சொல்கிற 6 நிமிஷத்தை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 மினிட்ஸ் அதிலே வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆனியன் இன்னும் டீப் ஃப்ரை ஆகி டீப் கேரமலைசேஷனும் கிடைக்கும். பொதுவாக கேரமலைஸ் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை வதக்கணும். எல்லாம் பண்ணும்போது அது வடச்சட்டியில் வதக்கணும்னா புகை வரும். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஸ்மெல் வரும்.
அது இல்லாமல் இந்த குக்பாட்டில் செய்யும்போது வெங்காயம் கேரமலைஸ் பண்ணல வெளியில் செய்கிறத விட இதில் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்குது. அதே சமயம் நல்லா கருகாமல் சீக்கிரமாகவும் நிமிஷமாக செஞ்சு முடிச்சிடலாம். கரெக்டாக நல்லா வருது. ஓப்போஸ் கிச்சனில் குக்பாட் கிரானிக்கல்ஸ் சீரீஸில் இந்த குக்பாட்டில் கேரமலைஸ்ட் ஆனியன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத 76 இயர் ஓல்டு திருமதி கோமு சண்முகசுந்தரம் ரொம்ப சூப்பராக செஞ்சு காமிச்சாங்க. அவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சின்ஸ் அவங்க 50 வருடமாக சமைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆனியன் கேரமலைசேஷன் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சட்டியில் ஓப்பனாக வச்சு வறுக்கும்போது கண்ணெரிச்சல், புகைச்சல், சில நேரம் ஆனியன் தீஞ்சு போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இம்பேக்ட் இருக்கும். பட் இந்த குக்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக ஆனியன் கேரமலைசேஷன் பண்ணிட்டோம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்ஸ் வரப்போகுது. ஸ்டே டியூன்ட்.